டிஆர்பி அப்ளிகேஷன்ல NOC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தடையில்லா சான்றிதழ், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னா, இந்த NOC அப்படிங்கிறது முதல்ல ஏன் தெரிஞ்சுக்கங்க, யார் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அரசு துறையில் ஏற்கனவே பணியாற்றக்கூடிய நபர்கள், அரசு துறைனா நீங்க அரசு சார்ந்த நிறுவனங்கள், அது நேரடி அரசு கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், அல்லது அரசு துறைகளாக இருக்கட்டும், இப்போ டைரக்ட் டிபார்ட்மெண்டாக இருக்கும், அல்லது அரசின் கீழ் இயங்கக்கூடிய அதோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அல்லது கார்பரேஷன் கழகங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ எனி ஆர்கனைசேஷன் ஆர் எனி டிபார்ட்மெண்ட் அரசுக்கு கீழே வந்தா அந்த துறையில் பணியாற்றக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக NOC வாங்கணும். ஆனா அது எப்போ வாங்கணும் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல முடிய போகுது, அதுக்குள்ள நீங்க உங்க துறைக்கு விண்ணப்பிச்சு NOC வாங்குறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் சாத்தியமில்லாத விஷயம். அதனால இந்த NOC அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணும், ஜஸ்ட் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இந்த எக்ஸாம் எழுத போறேன், அப்ளை பண்ணிருக்கேன், ஒருவேளை நான் பாஸ் செஞ்சா என்ன ரிலீவ் பண்றதுக்கு தேவையான நடவடிக்கை நீங்க எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான். என்னன்னா, நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கும்போது சில கட்டுப்பாடுகள் இருக்கும். சர்வீஸ் ரூல்ஸ் படி நீங்க சம்பந்தப்பட்ட துறையில நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம் சொல்லாம நீங்க எழுதி நீங்க பாஸ் பண்ணா அவங்க ரிலீவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அந்த விதிகளின் படி சம்பந்தப்பட்ட துறை தலைவருக்கு நீங்க என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். அப்படின்னா தான் நீங்க நாலு பின்ன பாஸ் பண்ணும்போது ஓகே இவர் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஒருவேளை பாஸ் அந்த காலி பணியிடத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனா அவங்க என்ன பண்ணலாம், தயாரா இருக்கலாம். அல்லது உங்க மேல் துறை ரீதியான நடவடிக்கை, அதாவது லஞ்ச புகாரோ அல்லது ஏதோ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் உங்களை ரிலீவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி புதிதாக நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்சிஷன் ஆகும்போது அவங்களுக்கும் ஓகே இவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அதனால இவர் நம்ம வந்து பணியில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த NOC கேட்பாங்க. நீங்க இப்பவே NOC நீங்க வாங்கி அப்ளை பண்ணாலும் நீங்க வெரிஃபிகேஷன் டைம்ல திரும்ப என்ன கேட்பாங்க அப்படின்னா, NOC கேட்பாங்க, ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அக்டோபர், இப்போ வெரிஃபிகேஷன் வந்து ஒரு மார்ச் ஏப்ரல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் இடப்பட்ட காலத்துல உங்க மேல ஏதாவது துறை குற்றச்சாட்டு இருக்கலாம், அல்லது நீங்க எதுலாவது பிரச்சனைல மாட்டிருக்கலாம், ஏதாவது சார்ஜஸ் கொடுத்துருக்கலாம், மெமோ ஏதோ ஒன்று. அப்படி இருக்கும்போது இந்த இடப்பட்ட காலத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல போறாங்க. அதுக்கு பேசாம என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் டைம்ல NOC நீங்க வாங்கி என்ன பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க, அது போதுமானது. அதனால இப்போ ஒரு NOC அப்புறம் ஒரு NOCன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரே ஒரு NOC அடுத்த டைம் வெரிஃபிகேஷன் போதும். டிஆர்பி வந்து இது மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கலாம். ஆல்ரெடி இந்த துறையில் வேலை பார்க்குறீங்களா, ஆம். தெரியப்படுத்திருக்கீங்களா, ஆம், இல்லை, அதோட முடிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இப்பவே NOC அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கலாம் வந்து தேவையில்லாத விஷயம். அவங்க தேவையில்லாம அந்த டிஆர்பி அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ற டீம் வந்து இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும். என்ன பிரச்சனை வருங்கிறது அவங்களுக்கு தெரியுதா தெரியல நமக்கு தெரியல. அதனால NOC அப்படிங்கறத வந்து நீங்க வெரிஃபிகேஷன் டைம்ல வாங்கி கொடுக்கறது பெஸ்ட்.